Hi guys, welcome back to English Care. This is an episode 13. இந்த episode 13ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா டைம் அண்ட் டென்ஸ். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பாசிவ் டென்சஸ் சொல்லி நம்ம வாய்ஸ் அண்ட் டென்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது போல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த டைம் அண்ட் டென்ஸ். இந்த டைம் அண்ட் டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டைமுக்கும் டென்ஸுக்கும் இடையுள்ள அந்த ரிலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஸ்ட்ரைட்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டென்சஸ் பற்றி படிக்கும்போது நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சிருக்க விஷயத்த முதல்ல நான் சொல்கிறேன். அதாச்சும் என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டைமை காட்டும், பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டைமை காட்டும், அடுத்த ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் டைமை காட்டும். இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த புரிதலில் எந்த தவறும் கிடையாது. பட் எது தவறான புரிதல்னால், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டைமை மட்டும்தான் காட்டும், பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டைமை மட்டும்தான் காட்டும், ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் டைமை மட்டும்தான் காட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாடி ஒரு ப்ரெக்கன்சீவ்டு நோஷன் இருக்கும். அந்த நோஷன் தான் என்னது ரொம்ப தவறானது. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே போல் ஒரு பாஸ்ட் டென்ஸை வந்து ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்யூச்சர் டென்ஸை ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். ஓகே, முதல்ல நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸை கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாச்சும் பாஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இல்லை என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆக்டர் டைரக்டர் லக்ஷ்மி தேவி வின்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ரமி அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு உள்ளே போய் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க வந்து அவார்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் ஹெட்லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, வின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து எதை காட்டுது, ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை காட்டுது. அதாச்சும் அதை பாஸ்ட் டைம் கூட அதை ரிலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் கூட நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், இந்தியா வின்ஸ் த வேர்ல்டு கப்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ள ரிப்போர்ட் போய் படித்தோன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, 1ன்னு இருக்கும். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் வரக்கூடிய அந்த சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வந்து எதை காட்டும், பாஸ்ட் டைம் கூட அதை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்க்கலாம். இப்போ இதை எந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அட்வைஸ் அல்லது ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாச்சும் அப்படின்னா, இப்போ 2 o'clock அவன் யூஸ்வலாக லஞ்ச் சாப்பிடுவான். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2:30 ஆகியும் அவன் வந்து லஞ்ச் சாப்பிடல. அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க, இட் இஸ் ஹை டைம் யூ டுக் லஞ்ச் அப்படிம்பாங்க. இட் இஸ் ஹை டைம் யூ டுக் லஞ்ச். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டுக்குங்கிற அந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல, அது எதை காட்டுதுன்னா அந்த ப்ரெசன்ட் டைமை தான் காட்டுது. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போமாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துல அந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸை வந்து ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த டுக்குங்கிறது என்னது, அந்த இடத்துல அது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் கிடையாது, இப்போ சாப்பிடு அப்படின்னு தான் நம்ம அதில் மீனிங் வருது. ஃபைனலாக இந்த ஃப்யூச்சர் டென்சஸை எந்த இடத்துல ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த ஃப்யூச்சர் டென்சஸ் மொத்தம் 4 படித்தோம்ல, அதில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எப்போவுமே நம்ம அந்த ஃப்யூச்சர் டைம் கூட தான் ரிலேட் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எந்த இடத்துல எப்போ அந்த ப்ரெசன்ட் டைம் கூட ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஒரு செனாரியோ சொல்கிறேன் கேளுங்க. இந்த செனாரியோ படி ஏ அண்ட் பிக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இந்த இடத்துல பி எங்கே இருக்குன்னா, பியோட வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. ஓகே, அப்போ ஏ வந்து பிகிட்ட கேட்குது, இப்படி எனக்கு அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசணும், இப்போ அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து பிகிட்ட கேட்குது. ஓகே, இது இங்கிலீஷில் சொல்ல இருந்ததுன்னா, ஹே, ஐ வுட் லைக் டு டாக் டு யுவர் மாம் பை ஃபோன், டு யூ திங்க் ஷீ இஸ் ஃப்ரீ நவ் அப்படி சொல்லிட்டு ஏ வந்து பிகிட்ட கேட்குது. ஓகே, அதுக்கு பி பதில் சொல்லுது, நவ் ஷி வில் பி குக்கிங். ஓகே, நவ் ஷி வில் பி குக்கிங். இவ்வளோதான் கான்வர்சேஷன். அப்போ அந்த நவ் எதுக்கு சொல்லுது, டு யூ திங்க் ஷி இஸ் ஃப்ரீ நவ்னு கேட்குதுல அந்த ஏ, அதுக்கு பதிலாட்டு நவ், இல்லை அவங்க ஃப்ரீயாக இல்லை. அடுத்து என்ன சொல்லுது ரிப்ளை, ஷி வில் பி குக்கிங் நவ், அவங்க இப்போ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி வந்து சொல்லுது. ஓகே, இதை நீங்கள் மேல் போக்க பார்த்தா அந்த ஷி வில் பி குக்கிங் நவ்னு சொல்லும்போது ஓகே, அது பியோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இந்த ப்ரெடிக்ஷனை தாண்டி அதில் என்ன இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாச்சும் அதில் ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. அந்த பி சொல்கிறதுல ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. இம்ப்ளிகேஷன் என்னது, இன்டைரக்ட் மீனிங், அதாச்சும் ஒரு மறைமுகமான அதில் ஒரு பொருள் இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன்.
அதாச்சும் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஒரு 11 o'clock நடந்துட்டுருக்கு. ஓகே, 11 மணிக்கு இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஓகே, அப்போ இந்த பியோட அம்மா வந்து யூஸ்வலாக பிட்வீன் 10 and 12 வந்து அவங்க வழக்கமாக குக்கிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஆக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா மோர் கேஷுவல் லெஸ் டெலிபரேட் அப்படிம்பாங்க. மோர் கேஷுவல் லெஸ் டெலிபரேட். இந்த மோர் கேஷுவல் இந்த லெஸ் டெலிபரேட் ஆக்ஷன் வந்து எப்போவுமே நம்ம இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஒருவேளை அந்த பியோட அம்மா வந்து வழக்கமாக அந்த பிட்வீன் 10 and 12க்கு அவங்க பண்ணுற வேலை அந்த குக்கிங்கை தாண்டி அவங்க இப்போ ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ ஷாப்பிங் பண்ண அந்த பி என்ன சொல்லியிருக்கணும்னா இந்த ஏட்டை ஷீ இஸ் ஷாப்பிங் நவ் அப்படி சொல்லிட்டு அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் அந்த பி வந்து சொல்லியிருக்கோம். பிகாஸ் அந்த ஷாப்பிங் பண்ணுறது வந்து அது என்னது மோர் டெலிபரேட் லெஸ் கேஷுவல் இதுக்கு கீழே வந்துடும். அதாச்சும் வழக்கமாக பண்ணுறதை தாண்டி அவங்க வந்து அன்னைக்கு பார்த்து அவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்களா அது வந்து என்னது மோர் டெலிபரேட் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. டெலிபரேட் ஆக்ஷன்னா அன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது. அந்த வழக்கத்தை தாண்டி நம்ம புதுசாக நம்ம வேணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம்ல அதை தான் என்ன சொல்லுவாங்க டெலிபரேட் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. அப்போ மோர் டெலிபரேட் லெஸ் கேஷுவல், அதே போல் மோர் கேஷுவல் லெஸ் டெலிபரேட். ஓகே, அப்போ அவங்க குக்கிங் பண்ணுறது இதில் எந்த கேட்டகரியில் வந்துடும் மோர் கேஷுவல் லெஸ் டெலிபரேட்டில் வந்துடும். அதனால நம்ம அதை ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் சொல்லணும். ஷி வில் பி குக்கிங் நவ். அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எதை காட்டுதுன்னா ப்ரெசன்ட் டைமை காட்டுது. ஓகே, சரி, இப்போ நம்ம படித்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வரணும்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டைமை காட்டும், பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் ஃப்யூச்சர் டென்ஸை ஃப்யூச்சர் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுத்துக்கலாம். இப்போ ஷீ இஸ் பிளேயிங் நவ் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது ப்ரெசன்ட் டைம் கூட தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டைம். இப்போ ஷீ ஃபோன்டு மீ எஸ்டர்டே அப்படிங்கிறோம், அவன் நேற்று எனக்கு கால் பண்ணா. அப்போது அந்த ஃபோனுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதை பாஸ்ட் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தல இப்போ ஷீ வில் கம் ஹியர் டுமாரோ, அவள் வந்து நாளைக்கு இங்கே வருவா அப்படிங்கிறோம். அப்போ வில் கம் அது ஃப்யூச்சர் டென்ஸ், நம்ம ஃப்யூச்சர் டைம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். பட் இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ், அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டைமை மட்டும்தான் காட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது தவறான புரிதல். அந்த புரிதல்லேருந்து வெளியே வந்துடுங்க. அதே போல் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டைமை மட்டும்தான் காட்டும்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அதே போல் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, சரி, மேலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த 12 டென்சஸும் எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அது எந்த டைமை அதை ரிலேட் பண்ணும் எல்லாமே சேர்த்து நான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது இந்த டைம் அண்ட் டென்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஐ ஸ்டே லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஒன். See you later.